ஆகாருடைய சூழ்நிலை வந்து உங்களுக்கும் எனக்கும் நினைச்சாலே பரிதாபமா இருக்கும். நம்மவே வந்து ஆகாரை எப்படி தப்பா பேசுவோம். என்னதான் இருந்தாலும் அவங்க நிறை மாத கர்ப்பிணி, வயிற்றுல ஒரு குழந்தையோட இருக்கிறாங்க. வயிற்றுல குழந்தையோட இருக்கும்போது சாராள் அம்மாவுக்கு என்னதான் பவர் இருந்தாலும் இவங்க பேசினாரும் ஒரு வயிற்றுல குழந்தையோட இருக்கிற பிள்ளைகளை வந்து அவங்க அப்படி நடத்தியிருக்க கூடாது. கடினமாய் நடத்தினார்கள். கடினமாக நடத்தக்கூடாது. நம்ம வந்து சும்மா பஸ்ல யாராவது வந்து ஒரு பிரெக்னன்ட் சிஸ்டர் வந்து நடந்து வந்தா கூட நம்ம என்ன பண்றோம், எழும்பி உட்கார்ந்துட்டு நமக்கு சீட்டு கொடுக்குறோம், அவங்களுக்கு பந்தியில முன்னணியில் கொடுக்குறோம். இப்பவே அப்படி செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாசமா இருக்கிற ஒரு சகோதரிக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குன்னா ஒரு கைண்ட்னஸ் இருக்குது. யாராவது பார்த்தாலே உடனே அவங்களுக்கு இறங்குறாங்க, அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போ இவங்க வந்து விசுவாசிகளுடைய தாய், இவங்க வந்து அவங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. இந்த பிரஷர் தாங்க முடியாம அங்க இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டை விட்டு ஓடி போறாங்க. ஓடி போகும்போது ஆண்டவர் பார்த்து தட்டி கொடுத்து, மகளே வீட்டை விட்டு ஓடி வந்தாயா, வா, நீ உனக்கு நான் அடைக்கலம் தருகிறேன், உன் சிறுமையை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, சாரால நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், நீ வா, நான் உனக்கு ஒரு வீடு கட்டி தர்றேன் அப்படின்னு நான் சொன்னாரா ஆண்டவர்? சொல்லுங்க. நம்மளா இருந்தா அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம ஆண்டவரிடத்துல அப்படிதான் எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதுல மென்ஷன் பண்றாரு பாருங்க. என்ன மென்ஷன் பண்றாரு? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அப்படின்னா நீ யாருன்றத ஆண்டவர் முதல்ல சொல்லி கொடுக்குறாரு. நீ யாரு, எங்க இருந்து வந்த, உன்னுடைய பின்னணி எங்க. நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு கோபம் வருது, நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வருத்தம் வருது, நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு வருது. இது ஏன் வருது அப்படின்னா நம்ம யாரு எங்க இருந்து வந்துடும் சொல்றது மறக்கிறவங்களுக்கு தான் அது வருது. நம்ம யாரு எங்க இருந்து வர்றோம், நம்முடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம மறக்காம இருந்துட்டோம்னா நமக்கு கோபம் வராது, எரிச்சலும் வராது, வருத்தம் வராது. ஆமே. இது இப்போ சாராயினுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் வந்து ஆபிரகாம கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே எது மறந்துருச்சு? தான் அடிமை பெண் என்கிறது மறந்துருச்சு. சிலருக்கு அப்படிதான். பொசிஷன் ஒன்று கொடுத்தா போதும், பவர்னு ஒன்று கொடுத்தா போதும், அதிகாரம்னு ஒன்று கொடுத்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறது. எல்லாத்தையும் மறந்தா அவங்களே வந்து நான் தான், என்ன விட்டா யாரு, எனக்கு தெரியும் எல்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப காலம் நீடிக்க மாட்டாங்க. அவங்க கையில் ரொம்ப நாள் அந்த பொறுப்பு இருக்கவே இருக்காது. அவ்வளோ உடனே எல்லாத்தையுமே நம்ம இங்கிருந்தா வந்திருக்கிறோம் அப்படின்றத அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து இந்த சாராயை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகாரை பார்த்து என்ன, ஆகாரே எங்க இருந்து வர்ற? திருப்பி அடுத்த கேள்வி கேட்கிறாரு, நீ எங்க போற? உங்க அப்பா வீட்டுக்கா போற? இல்லைன்னா நீ கட்டி வச்சிருந்த வீட்டுக்கு போறியா? எங்க போற? போக்கடமே ரோசம், ரொம்ப ரோசம் வருது, பயங்கரமான ரோசம். நிறைய பேருக்கு அப்படிதான். இந்த நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பெட்டியை தூக்கி நின்று இருக்கிறது, நான் போறேன் அப்படின்னு. ஒரு நாள் பெட்டியை க்ளோஸ் பண்ணி கழுத்துல போட்டு போயிட்டு வாமா, ஸ்தோத்திரம், இல்லை போயிட்டு வாயா, நீ போயிட்டு வா, மெதுவா போயிட்டு வா, பஸ்ஸுக்கு காசு வேணுமா, எங்க போற அப்படின்னு ஒரு நாள் அனுப்பி விடணும். இதை ஆமா வாயா அப்படின்னு இழுத்து பிடிக்கிறதுனால தான் திரும்ப பெட்டியை தூக்கி நின்று இருக்காங்க. எப்பா கேளுங்க, சிலர் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட வாழ மாட்டேன், நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இது அம்மா வீட்டில் போய் அப்பா வீட்டில் போய் எத்தனை நாள் இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. கல்யாணம் பண்ணி முடிச்சதற்கு பிற்பாடு உங்களுடைய கணவனோட, உங்களுடைய மனைவியோட, உங்களுடைய 2 பேருடைய ஃபேமிலியிலும் போறது மட்டும்தான் உங்களுக்கு மரியாதையை தவிர, நீங்க தனிமையில போனீங்க அப்படின்னு சொன்னா என்னதான் பாசமா இருந்தாலும் 6 மாசம் 7 மாசம் தான். அதற்கு பிறகு அந்த இடத்துல இங்க இருக்கிறத விட நீங்க கொடுமையை அனுபவிப்பீங்க, ரொம்ப கொடுமையை அனுபவிப்பீங்க. அது ரொம்ப கஷ்டம். நீங்க போய் அந்த மாதிரி போய் உட்கார்ந்துருக்கிறவங்கள பாருங்க. அதுக்கப்புறம் அண்ணங்காரன் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுவான், தம்பிக்காரன் ஒரு பிரச்சனை பண்ணுவான், அண்ணங்காரனுடைய மனைவி ஒரு பிரச்சனை பண்ணுவான், தம்பிக்காரனுடைய மனைவி ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னம்மா இன்னும் போகலையா அவங்க வீட்டுக்கு, இங்கே உட்காந்துருக்கிற, அப்பா வீட்டில் என் வேலை செய்யறது கஷ்டமானு கேட்பாங்க. சுற்றி இருக்கிறவங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு இதுக்கு அது உங்களுக்கு எவ்வளோ பெட்டர். அங்கே இருந்துட்டு போகலாம். அது ஒரு திட்டுனா ஒரு மனுஷன் தான் திட்டுவான், அது ஒரு டைம் திட்டிட்டு திரும்பவும் ஏதோ ஒரு 2 மணி நேரம் தாண்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரே அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதனால நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போறா, ஏதாவது தெரியுமா உனக்கு? போற இடம் அதான் வேதத்தில் நீதிமொழியில் சொல்லுது தெரியுமா? போகிற இடத்தை வந்து மூடன் அறியாததுனால அவனுடைய தொல்லை. நிறைய பேரை என்ன பண்ணுவான், ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருப்பான்றது மாதிரி போகிற இடம் போக்கிடம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணணும், புறப்பட்டாங்க பெட்டியை தூக்கிட்டு.
ஆண்டவர் சொல்றார், வழியில் தடுத்து நிறுத்தி, போய் நீ என்ன பண்ணு, முதல்ல நீ போய் உன் நாச்சி அரண்டையின் கீழ் நீ என்ன பண்ணு, அடங்கி இரு, அடங்கி இரு. நான் சொல்லுவேன், நான் எழுப்புவேன். உனக்கு பிள்ளைய கொடுத்தது நான் தானே. அந்த பிள்ளையை எப்போ வளர்த்தணும்னு எனக்கு தெரியும், எப்போ இந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போய் வைக்கணும்னு தெரியும். நான் உன்னை உருவாக்குற காலத்தில் நீ இருக்கிற, நான் உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்குற காலத்தில் நீ அடங்கி இரு. கொட்டுறாரா? எஸ், கேட்டுக்கோ. அள வைக்கிறாங்களா? அமைதியா இரு. உங்களை பழி சொல்றாங்களா? அமைதியா இரு. இது எல்லாம் வேணும். இதுதான் நம்மளை என்ன பண்ணுவோன்னு சொல்றாருன்னா, உருவாக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஸ்கிப் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எல்லா இடத்துலையும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று நம்மை போதிக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, ஸ்கிப் அப்படின்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடாதீங்க சொல்லுங்க. அதுக்கு தமிழ் என்ன வரும்? ஸ்கிப் அப்படின்றத வார்த்தை தவிர்த்து விடு. தவிர்த்து விடு. நல்லா சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க. தவிர்த்து விடு அப்படின்ற வார்த்தையை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணாதீங்க, எல்லா சூழ்நிலையிலையும் அப்ளை பண்ணாதீங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதற்கு மாறாக ஆண்டவர் சில காரியத்தை தூக்கி போடு, ஆனால் அதே நேரத்தில் சில காரியத்தில் நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், நீங்கள் இனி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய கணவனாரோ உங்களுடைய மனைவியோ இந்த காரியத்தை சொன்னால், இந்த ஸ்கிப் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் விட்டுட்டு வா, தூக்கி போட்டுரு, எடுத்து தள்ளு, நீ எதுக்கு அந்த இடத்துல கொட்டிட்டு இருக்க, குப்பை கொட்டிட்டு இருக்கிற, இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக நீங்கள் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி அந்த காரியத்திலே இருந்து சகிச்சு பலப்பட்டு கர்த்தரே கொண்டு வருகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு விசை என்னுடைய மூத்த மகன் ஒரு 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 கேம்புக்காக ஒன்று அனுப்பிவிட்டுருந்தேன். ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு மீட்டிங்காக அனுப்பிவிட்டுருந்தேன். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு அங்கே அந்த போன இடத்துல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடச்சிட்டான், ஒரு பையன். அப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த பையன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பையன் ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருந்து படிக்கிறாரு. அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் டியூஷன் மாதிரி எடுப்பாங்க. அதற்கு பிறகு அவன் எக்ஸாம் எழுதணும். அவன் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிற பையனாக இருக்கிறான். நிறைய வெளிநாட்டுக்கு போகிறதுனால அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது. நம்ம ஹோம் ஸ்கூல் மாதிரி. அது அப்படின்னா நம்மளே எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். அதை எழுதிட்டோன்னா நமக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கிடச்சிரும். அது வேற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அது ஒரு நிறைய எக்ஸ்பென்ஸும் அது கூட. ஸோ அவரோட 1 வீக் இருந்துட்டு என் பையன் அப்போ நான் கேட்டேன் அவன்கிட்ட, எப்படி இருந்துச்சு ப்ரேயர்லாம், எப்படி இருந்துச்சு, என்ன செக்ஷன் அவன் கூட ஆண்டவர் பேசினார், இப்படி நிறைய விஷயத்த அவன் கூட பேசிகிட்டே இருந்தேன். பேசிகிட்டே இருக்கும்போது, சரி நீயா ஏதாவது ஒன்று சொல்லு, உனக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது ஒன்று அந்த மீட்டிங்கில் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு பேரை சொல்லி, அந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஹோம் ஸ்கூல் தான் படிக்கிறான், அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது ஸ்கூலுக்கே போக வேண்டிய தேவை இல்லையாமா, நம்ம ஒரு நாள் ஒரு 2-3 மணி நேரம் படித்தா போதுமாமா, எக்ஸாம் மட்டும் எழுதலாமா. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல, பேசாமல் உங்கள் கூடயே நான் ஃபுல் டைம் இருந்துட்டு அந்த பாரு எப்படி வராமல் பாருங்களேன், அதனால் உங்கள் கூடயே நான் இருந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மாதிரியும் ஆயிரும், உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நானே பண்ணிடுவேன், பேசாமல் அந்த மாதிரி ஹோம் ஸ்கூலே நமக்கு பண்ணிடுவோமா, அந்த மாதிரி ஏதோ பண்ணிடலாமா, நான் இப்போ ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் கூட ஊழியத்துலையும் இருந்தது மாதிரி இருக்கும்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு பயங்கரமான சிரிப்பு வந்துருச்சு. சரி, உடனே நான் ஒரு 10 மினிட்ஸ் ஏன் அது நமக்கு ஏன் அது சூட் ஆகாது, நம்ம ஏன் அதை பண்ணணும், ஸோ அவங்களுக்கு ஏன் அது சூட் ஆயிடுச்சு, அது நம்ம அதில் போனால் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது, உனக்கு எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது அப்படின்றத குறித்து எல்லாத்தையும் பேசி, ஓகே 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 ஒன்றும் இல்லை டேடி, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், புரிஞ்சுட்டேன், சரி ஆமாம் நமக்கு அது செட் ஆகாது தான், எனக்கு அது செட் ஆகாது, கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் உண்மையிலே அவன் என் கூட இருக்கணும்னு நினச்சா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஏன் நாளைக்கு ஃபாஸ்டிங் பிரேக் ஒரு பிரசங்கத்தை எடுக்க போகிறான் அவன், அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு எது பிடிக்காது
ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது, ஏன்னா தொந்தரவு பண்ணுறாங்கல்ல. படிக்க வைக்கிறது பிடிக்காது, ஃபெயில் ஆகிட்டு வந்தால் பயங்கரமாக திட்டுவாங்கல்ல. இவருக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால எப்படியாவது அதுலேருந்து என்ன பண்ணிக்கணும், தப்பு வைக்கணும். தப்பு வைக்கிறதுக்கு ஐடியா என்ன? டேடிக்கு என்ன பிடிக்கும்? டேடி எது சொன்னால் மயங்குவார்? ஒன்றும் இல்லை, ஊழியம் சொன்னால் விழுந்துருவார், கவுந்துருவார். ஐயோ என் பையன் ஊழியத்துக்கு தானே கேட்குறான் அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் டேடி அப்படியே விழுந்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல ஒரு ஐடியா பிளான் பண்ணி சொல்கிறேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்களுக்கு அப்பா இல்லை, நான் நீ பிள்ளை தானே எனக்கு, நான் உனக்கு அப்பா இல்லை, எனக்கு தெரியாதா, அப்புறம் நீ எதுக்காக பேசுகிற அப்படின்னு. நானும் ஒன்றும் கண்டுக்கல, சார் அவனை டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ணலை, அந்த சூழ்நிலையை புரிய வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஸ்கிப் பண்ணிடாத, +2 வரைக்கும் தானே நீ படிக்க போகிற, அதுக்கப்புறம் நீ காலேஜ் படிக்க போகிற, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ ஆண்டவருக்கு வருகை தாமதிச்சு நீ வந்து திரும்பி அகைன் ஒரு 3 இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு அகைன் நீ மினிஸ்ட்ரி பண்ண போகிற, உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அப்பா வந்து கொஞ்சம் இப்போ பலனாக தான் இருக்கிறேன், இப்போ ஓட முடியும். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஊழியம் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உதவி செய்யாமலே ஊழியம் பண்ணலாம், நீ அப்படியே போ, உனக்கு இதை வந்து நீ தடுத்து நிறுத்தாத, இது கண்டினியூ பண்ணியே ஆகணும் நீ அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எல்லாருமே நமக்கு என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கு தாங்கி எடுக்கிற பலன் தருகிறீங்க, தப்பி செல்லுகிற வழி வச்சிருக்கிறீங்க, ஆனால் நான் எதையுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடலாம். அதுவும் நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா உங்களை நீங்க அந்த இடத்துல இருந்து ஓட வேண்டியதில்லை, டைம் வரும்போது கர்த்தரே உங்களை அந்த இடத்துல இருந்து கிளப்புவார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து 400 இயர்ஸ்ல ஏன் ஒருத்தராவது ட்ரை பண்ணாம இருப்பீங்களா நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க தெரியுமா? அந்த இடத்தை விட்டு போகணும், அந்த இடத்தை விட்டு போகணும்னு எத்தனை பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா யாரு ட்ரை பண்ணியும் நடக்கல. காரணம் என்னன்னா, கர்த்தர் அதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருந்தாரு, அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருந்தாரு. அந்த டைம்ல ஆண்டவர் புறப்பட பண்ணதுதான் the best time, correct time. அதற்கு பின்பு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் இனி காண மாட்டாய் என்றும் காண. ஆனா ஒருவேளை ஆண்டவர் வந்து எடுத்துக்கிற அந்த இடத்தை விட்டு கொண்டு போறதுக்கு நாளைக்கு முன்னாடி இவங்களே அந்த இடத்துல ஸ்கிப் ஆகி இவங்களுடைய சொந்த பலத்தினால அந்த இடத்தை விட்டு போயிருந்தாங்கன்னா, எகிப்து எங்க அனுப்பிப்பான் தெரியுமா? அவ்வளவு பெரிய பிரச்சனை. 10 வாதை 9 வாதை சுத்தி, ஒரு வாதை தன்னுடைய வீட்டில், வேதம் சொல்லுகிறது மரணம் இல்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லை. அங்கங்க மரண ஓலம் கேட்குது, பணம் எல்லாம் அப்படியே கிடக்கு, அடக்கம் பண்ண முடியாம கிடக்குது. ஆனா பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து என்ன சட்டம் பிறப்பிக்கப்படுது தெரியுமா? கிளம்புங்கடா, அவனு செங்கடலை தாண்டறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள என்ன பண்ணணும்? அவ்வளவு வெறி கொண்டு ஓடணும் அவங்கள பிடிக்கிறதுக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்து தன்னுடைய சொந்த பலத்தினால அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா, இந்த பார்வோன் பூமியினுடைய அந்த கோடிக்கு போனாலும் அவன் கழுத்தை பிடிச்சு திரும்ப கொண்டு வந்திருப்பான். இவங்களால விடுதலையா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் செய்றாரு பாருங்க, இல்லப்பா உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன், நான் அந்த இடத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். ஆனா வெளியே கொண்டு வரும்போது உன்னை தேடியும் அவன் காணாதிருக்க முடியும். அந்த இடத்துல நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றும் காண மாட்டாய் என்று கர்த்தர் அந்த வனாந்தரத்திலிருந்து நடத்தி செங்கடலிலே மொத்த சேனையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். அதுதான் இனி தொந்தரவே இருக்காதுப்பா, நீ ரிலாக்ஸ். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல இருந்து ஆண்டவரே உங்களை கொண்டு வருவார். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அது வரைக்கும் அடங்கி இருங்க, அது வரைக்கும் காத்திருங்க, அது வரைக்கும் பொறுமையா இருங்க. ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமாய் இனி ஆயுதமே எழும்பாத அளவிற்கு கர்த்தர் சகலவற்றையும் அடங்கடித்து கர்த்தர் வெளியே கொண்டு போகும்போது திருப்தியாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீத பாட்டு பாடும்போது, காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார், உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா, இந்த நிலைவரம் இல்லாததுதான் பிசாசுனுடைய தந்திரம். அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்,
நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிறைய பேர் இன்னைக்கு வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் நிலைவரம் இல்லை. நிறைய பேருடைய சம்பாத்தியம் இன்னைக்கு குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் நிலைவரம் இல்லை. நிறைய பேருக்கு அவ்வளவு தாளந்து இருந்தும் இன்னைக்கு முன்னேறாததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு நிலைவரமே இல்லை. மாத்திட்டே கிடப்பாங்க, ஓடிட்டே கிடப்பாங்க. இங்க 10 நாள், அங்க 10 நாள், இங்க 10 நாள். இங்க ஒருத்தன் சொன்னா அங்க போயிடுது, இங்க ஒருத்தன் சொன்னா இந்த மாதிரி போயிடுது, இவன் நல்லா இருக்குன்னு சொன்னா இங்க போயிடுது. இப்படியே எத்தனை நாள் ஓடிட்டே இருக்கிறது, எத்தனை நாள் ஓடிட்டே இருக்கிறது. சரியான ஒரு தலைமைத்துவம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னையே கரெக்டா, அதான் தேவனிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடி, நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுல என்ன இருக்குது, அதுல எப்படி உயரலாம் பாருங்க. நீங்க தலைவர்ல எல்லாம் பாருங்க, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு செப்பல் இருக்குன்னு, ஹவாய் இந்த மாதிரி நிறைய செப்பல் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய பேரகன் அப்படி நிறைய செப்பல் இருந்துச்சு. இந்த சிலர்லாம் செப்பல் யூஸ், நம்ம தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா, என்னென்னா இந்த சண்டே மார்க்கெட்டு இல்லைன்னா கடைக்குள்ளே போகும்போது உள்ள பூந்து எல்லாத்துலேயும் தூக்கி போட்டு சாரி மாதிரி தூக்கி போட்டு செருப்பு போடுறது நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதானே? என்ன தலையாவது ஆட்டுங்க, உண்மைதானே? நம்ம வந்து உங்களுக்கு செருப்பு எப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு செருப்பு இருக்கும், விதவிதமான செருப்பு இருக்கும், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு செருப்பு இருக்கும், இந்த மாதிரி செருப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய லீடர்ஸ் எடுத்து பாருங்கள், பெரிய தலைவர் தலைவியை எடுத்து பாருங்கள், இவங்க வந்து நிறைய வெரைட்டி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. கூடி போனால் ஒரு 3 மாடல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒன்று வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு, இன்னொன்று வாக்கிங் போடுறதுக்கு, இன்னொன்று அஃபிஷியலாக மீட்டிங் போடுறதுக்கு. அது வந்து ஒரே கம்பெனியாக இருக்கும், ஒரே கலராக இருக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு செட்டப்பாக இருக்கும். இந்த செட்டப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவ்வளோதான் அதை எடுத்து போட்டாங்க. அவங்கள எப்படி பார்க்கலான்னா அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக நீங்கள் வந்து இதை வாங்க வேணான்னு நான் சொல்லலை. என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது எப்படின்னா அந்த தலைமைத்துவத்தினுடைய அடையாளம். அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கரெக்டாக ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க போடுற மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி அதுலேயே அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து நிறைய வளர்ச்சிகளையும் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மும் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் ஒன்றை கேட்டேன். இன்னைக்கு ஜெபிப்போம். ஒன்றை பிடிச்சிட்டோமா, கர்த்தர் ஒன்றை கையில் கொடுத்துட்டாரா, ஒன்றில் காலடி எடுத்து வச்சிட்டிங்களா, அதில் 1000 தோல்விகளை நீங்கள் பார்த்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடியதற்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தரணும். இனி நம்முடைய லைஃப்பில் வந்து இந்த என்ன வார்த்தை வரக்கூடாது அப்படின்னா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஸ்கிப் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது. சத்தமாக சொல்லுங்கள். இப்போது யோசேப்பை கொண்டு போய் போத்திபாருடைய வீட்டில் விட்டுறாங்க. அந்த வீட்டில் இருந்து வரணும்னு நினச்சா அவனே நிறைய வழியில் வரலாம். ஆனால் அவன் அதுக்கு ஆசைப்படலை. அவன் என்ன நினச்சான்னா, கர்த்தரே என்னை கொண்டு போட்டுன்னு நினச்சான். சிறைச்சாலைக்குள்ள அவனை கொண்டு போய் போடும்போது எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய கையில், எப்பா என்ன வெளியே கொண்டு போகிறதுக்கு ஏதாவது, எனக்கு இந்த இடம் பிடிக்கல, எனக்கு இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக ஸ்கிப் ஆகணும், அதனால ஏதாவது ஒரு பிளான் பண்ண முடியுமான்னு பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்தில் சொல்லி அனுப்புறான். ஆனால் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்ன பண்ணிட்டான்னா, மறந்துட்டான். கர்த்தரே ஒரு நாள் யோசேப்பை என்ன பண்ணாருன்னா சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அவனா வெளியே வந்திருந்தா ஒரு சாதாரணமான மனுஷனா வெளியே போயிருப்பான். ஆனால் கர்த்தரே இப்போ வெளியே கொண்டு வந்ததுனால பார்வோனுக்கு தகப்பனா கர்த்தரவனை வெளியே கொண்டு வந்தாரு. நீங்களா சில இடத்துலேருந்து வெளியே போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போவீங்க. ஆனால் கர்த்தரா உங்களை அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தா உங்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுகிறவர், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணுகிறவர். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடங்கி இருங்க. ஆமென்.